இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார்ன்றது ஜென்ரலாகவே நம்மளோட விசுவாசமாக என்ன செய்து இருக்கு. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், மனசில் நம்ம நினைக்கிறோம். சரிங்களா? அப்போ இயேசு நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னா எப்படி இருந்தால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், வேதாகமத்திலிருந்து நம்ம படித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இயேசு நம்ம என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். எப்படிப்பட்டவர்களை கைவிட மாட்டார்? சங்கீதம் 9:10 எடுத்தவர்கள் வாசிங்க. சங்கீதம் 9:10. தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்கள் தேவனை நம்பி இருக்கிறார்கள். ஏன் தேவனையே நம்பி இருக்கிறாங்க? ஏன்னா ஆண்டவரை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களால இயேசப்பா என்ன செய்ய மாட்டாரா, கைவிடவே மாட்டார். அதனாலதான் தேவனை என்ன செய்யறாங்க, அதிகமான பேர் என்ன செய்யறாங்க, அந்த உலகத்துல விசுவாசிக்கிறாங்க. சரிங்களா? தேவனை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா, எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். நம்ம யோசிக்கலாம், நிறைய சூழ்நிலையில ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா, நான் பாவி, அதனால ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, கைவிட்டுட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். தேவன் நம்முடைய தவறுகளை நமக்கு உணர்த்துவாரே தவிர நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மளை என்ன செய்வார்னா செதுக்குவார், புடமிடுவார். சரிங்களா? புடமிட்டு நம்மளை ஒரு ஒரு நல்ல ஒரு சுத்த பொண்ணாக நம்மளை என்ன செய்வார், ஆண்டவர் விலக செய்வார். ஆனா நம்மளை கையை விடுவாரா அப்படின்னு கேட்டால் நம்மளை என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர். அவரை தேடுகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அடுத்ததாக சங்கீதம் 37:25 நம்ம வாசிக்கும் போது நீதிமானை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா, கைவிட மாட்டார். முதல்ல நம்ம வாசிச்சோம், கர்த்தரை தேடுகிறவர்களை தேவன் கைவிட மாட்டார். இரண்டாவதாக நம்ம வாசிக்கும் போது நீதிமான்களை தேவன் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். அவங்க ஒரு நாளும், அதாவது சங்கீதக்காரன் எழுதுறாங்க என்னன்னா, அவங்க இளம் வயதுல இருக்கும் போதும் சரி, அவங்க முதிர் வயது உள்ளவரா ஆகும் போதும் சரி, நீதிமான் அப்பத்துக்காக இறந்ததை அவங்க என்ன செஞ்சது இல்லையா, பார்த்ததே கிடையாது. அவங்க எவ்வளோ கஷ்ட சூழ்நிலையில அவங்க இருந்தாலும் அவங்க கிட்ட பொருளாதாரம் இல்லைன்னா கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒருவேளை சாப்பாடுக்காக என்ன செய்ய மாட்டாங்க, இறக்க மாட்டாங்க. தேவன் அந்நாட்டிற்குள்ள ஆகாரத்தை அவங்களுக்கு என்ன செய்வார், 3 வேளையும் எப்படியாவது சந்திப்பார். யாருக்கிட்டையும் போய் அவங்க இறக்க மாட்டாங்க. அப்ப தேவன் நீதிமானை ஒருபோதும் கைவிடாதவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உபாகமம் 31:6-8 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, பலம் கொண்டு திடமனதா இருக்கவங்கள ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம், விட்டு விலகவும் மாட்டாரு, அவங்களை கைவிடவும் மாட்டார். அதாவது தேவன் யாரை பார்த்து சொன்னார், பலம் கொண்டு திடமனதா இருன்னு சொன்னார்ல, யாரை பார்த்து சொன்னாரு, யோசுவாவை பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு சொன்னாரு. என்னன்னு சொன்னாரு, பலம் கொண்டு திடமனதா இரு அப்படின்னு சொன்னாரு. இப்போ யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க அவர் விசுவாசிச்சு பலம் கொண்டு தேவனுடைய பலத்தை பெற்று திடமனதான் இருக்கிறார்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரா, கைவிட மாட்டார். சரிங்களா? ஒருபோதும் கைவிட மாட்டார். யோசுவாவை ஆண்டவர் ஒருபோதும் என்ன செய்ய கைவிடல, மோசேவை ஆண்டவர் கைவிடல. சரிங்களா? இனி யோசிக்கலாம், நிறைய பேர் ரத்த சாட்சியா மறைச்சிருக்காங்கல்ல, நிறைய பேர் துன்பத்தை அனுபவிச்சு கிறிஸ்துவனுக்கு தான் துன்பத்தை அனுபவிச்சு அவங்கள இறந்துருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் ஆண்டவர் கைவிட்டுட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அப்போ நம்ம யோசித்து பார்க்கும்போது, அதாவது வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, அவங்க ரத்த சாட்சியா இறந்திருந்தாலும் சரி, கிறிஸ்துவனோடு தம் பாடுகளை அனுபவித்து அவங்க இறந்திருந்தாலும் சரி, ரட்சகர் வரும் நாள்ல அவங்க என்ன செய்வாங்க, உயிரோட எழும்புவாங்க. அந்த பரலோக ராஜ்யத்துல அந்த நித்திய ஜீவனை என்ன செய்வாங்க, பெற்றுக்கொள்வாங்க. இப்படி சொல்லுங்க, ஆண்டவர் அவங்களை கைவிட்டாரா? இல்ல. சரிங்களா? அப்போ அவங்க இந்த உலகத்தின் மரணத்தை தான் என்ன செஞ்சாங்க, சந்திக்கிறாங்க. சரிங்களா? ஆனா தேவனுடைய கரத்துல இருந்து அந்த நித்திய ஜீவனை என்ன செய்யறாங்க, அவரோட ராஜ்யத்துல பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த ஜீவ கிரீடத்தை அவங்க என்ன செய்யறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ தேவனின் நிமித்தமா உபத்திரவத்தை அனுபவிச்சாலும் சரி, நீங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை
கைவிடவே மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பகுதியிலிருந்து நம்ம பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 4:8-9 வசனங்களை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நம்ம துன்பப்பட்டாலும் சரி, ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார். சரிங்களா? ஒருவேளை நீங்க ஸ்பிரிச்சுவலா இல்லை அப்படின்னு எப்பயாவது நீங்க நினைச்சீங்கன்னா ப்ரேயர் பண்ணலை, இன்னைக்கு நான் ஒரு அவசரத்தில் நான் கிளம்பி வந்துட்டு ப்ரேயர் பண்ணலை, எனக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு, இப்போ இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் நம்மகிட்ட என்ன செய்யும் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு டைமே இல்லாமல் இருந்து நீங்கள் அர்ஜென்ட்டாக ஒரு வேலையை என்ன செஞ்சுட்டீங்க, போயிட்டீங்க, ஒரு சிக்கல் அப்படின்னா நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு கை கொடுப்பார், கைவிட மாட்டார். உங்களுடைய தவறுகளை உங்களுக்கு உணர்த்துவாரே தவிர உங்களை விட்டுட்டு ஆண்டவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? விலகி போக மாட்டார், கைவிட மாட்டார். நம்மகிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம தேவனை தேடுகிறவர்களால் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் தேவனுடைய 10 கட்டளையின்படி நடந்து பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அடுத்ததாக பலம் கொண்டு திடமனதாய் இருக்கிறவர்களால் நாம் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அடுத்ததாக நம்ம வாசிக்கும் போது துன்பப்பட்டாலும் நம்ம கைவிடப்படலைங்கிற அந்த ஒரு உறுதி நமக்குள்ளார என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். சரிங்களா? இப்படிப்பட்டவங்க ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறவர்கள், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் ஆண்டவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவும் மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கடைசியாக நம்ம வாசிக்கும் போது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கும் போது பண ஆசை இல்லாதவர்களை தேவன் என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார். எடுத்தோம் வாசிக்க எபிரேயர் 13:5-6 வசனங்கள். எபிரேயர் 13:5-6 வசனங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று ஏனுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் இருக்கணும். சரிங்களா? இப்போ எல்லாருக்குமே ஒரு விக்கிரகமா ஆயிடுச்சு பணம், மணி. அது மேல ஒரு காசு கையில இருந்தாதான் என்னது அவங்களுக்கு உடம்பே நல்லா இருக்கும். காசு கையில இருந்து படிச்சுன்னா என்ன ஆகும்? உடம்பு சரியில்லாம போயிடும். ஒரு சிலவங்களுக்கு காசு எவ்வளவுதான் இருந்தாலும் மற்றவங்க கிட்ட இருந்து அடிச்சு பிடிச்சாச்சும் வாங்கி நம்ம என்ன செஞ்சுக்கணும்? வச்சுக்கணும். பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறா இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை யார் ஓவர் கம் பண்றாங்களோ, யாரை மேற்கொள்றாங்களோ அவங்கள ஆண்டவர் கைவிட மாட்டார். எவ்வளோ தெளிவா இருக்கு பைபிள்ல. பண ஆசை இல்லாதவர்களை தான் ஆண்டவர் என்ன செய்றாரா? நேசிக்கிறார். அவங்கள தான் அவர் விட்டு விலக மாட்டார். அவங்களுக்கு தான் அவர் என்ன செய்வார்? கை கொடுப்பார். நம்ம இருதயத்துல நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க, ஒருவேளை நீங்க அந்த மணி மேல ஒரு கிரஷ் மைண்டடா இருந்தீங்க அப்படின்னா, பணம் சேர்க்கணும் அப்படின்னே இருந்தீங்கன்னா அதை நீங்க என்ன செய்ய முற்றிலுமா வேரோட உங்க இதயத்துல இருந்து என்ன செஞ்சுருங்க? எடுத்து போட்டு தேவையான அளவுக்கு பணம் நமக்கு தேவைதான். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, தேவைதான். தேவையான அளவுக்கு மட்டுமே நீங்க வச்சுக்கணும். அது மேல ஒரு பைத்தியம் மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? கைவிட்டுருவார்.
பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தேவன் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தோம், என்னென்ன காரியங்களை உடையவர்கள் கைவிட மாட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா கர்த்தரை தேடுகிறவர்களை தேவன் கைவிட மாட்டார். அடுத்ததாக நீதிமான்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அடுத்ததாக பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிட மாட்டார். நீதிமானுக்கும் பரிசுத்தவானுக்கும் என்ன வித்தியாசம்? 10 கட்டளையின் படி நடக்கிறவன் நீதிமான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு மாசு தூசி எதுவுமே இல்லாம பியூரா இருக்கிறவங்க தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லுவோம். நீதிமானாக நம்மளை ஆண்டவர் என்ன செய்யறாரு? மாற்றுகிறார். மாற்றும் போது நம்ம அந்த பரிசுத்தத்தின் நிலையை என்ன செய்யணும்? நம்ம அடைய வேண்டும். அப்படி அடைஞ்சாலும் நம்ம பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். வசனம் சொல்லுதுதான், நீதிமான்கள் எழுந்திருந்தாலும் எழுதியிருக்கார்கள். சரிங்களா? அப்ப அவங்க எழுதியிருப்பாங்க, இருந்தாலும் அதே நிலையில நம்ம இல்லாம பரிசுத்தமாகுதலின் அனுபவத்துக்குள்ளார நாம் கடந்து செல்கிறவர்களால் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்யறாரு? விரும்புகிறார். அப்படி நம்ம பரிசுத்தமா ஆகும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். பலம் கொண்டு திறமனதாய் இருக்கணும். எவ்வளோ பெரிய நெருக்கமான சூழ்நிலை வந்தாலும் நம்ம பைபிள பார்க்கணும்னா மலை போன்ற துன்பம், செங்கடல் அனுபவம். செங்கடல் அனுபவம் யாருக்கு வருது? இஸ்ரவேலருக்கு செங்கடலின் அனுபவம் வந்தது. அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில ஆண்டவர் அவங்களை கைவிட்டாரா? இல்லை. அப்போ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் நம்மளை கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் நமக்குள்ளார என்ன செய்யணுமா? இருக்க வேண்டும். தேவன் என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார். ஆண்டவருடைய பலம் என்ன செய்யும்? எனக்குள்ளார வேலை செய்யும். தேவனுக்கு பலத்தை கொடுப்பார். சரிங்களா? அப்ப பலம் கொண்டு திடமனதை ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்கள கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரா? கைவிட மாட்டார். துன்பப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார். சரிங்களா? எவ்வளோ நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் நம்ம நினைச்சாலும் கிறிஸ்துவ நிமித்தமாக ஸ்பெஷலா பார்த்தோம் அப்படின்னா கர்த்தரை நிமித்தமாக நீங்க உபத்திரவத்தை அனுபவிக்கும் போது ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? ஒருபோதும் கைவிட மாட்டார். பண ஆசை இல்லாமல் இருந்து தேவனை நீங்க தேடும் போது ஆண்டவர் உங்களை கைவிடவும் மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். அதுக்கான ஆதார வசனங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப இப்படிப்பட்டவர்கள் மேல் தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் என்ன செஞ்சிருக்கு? வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி இன்னைக்குரிய செய்தி மூலமாக ஆண்டவர் இடத்துல பேசியிருக்கிறார். அவர் கைவிடாத அளவுக்கு நாம் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையின் பாதையில நம்ம என்ன செய்யணுமா? கடந்து செல்லணும். பின்னான வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்காம முன்னாக தேவனுடைய பாதையில நம்ம என்ன செய்யணுமா? கடந்து செல்லக்கூடியவர்களாக, அப்படி தேடுகிறவர்களாக, நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, பலம் கொண்டு திடமனதாய் இருக்கிறவர்களாக, துன்பத்தை அனுபவித்தாலும் கர்த்தரை முழு மனதோடு நம்புகிறவர்களாக, பண ஆசை இல்லாதவர்களாக நாம் இருக்கும்போது தேவன் நம்மை கைவிட மாட்டார், நம்ம விட்டு விலகவும் மாட்டார். தேவன் தானே நம்ம ஒவ்வொருவரையும்